இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தாம்பரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சந்தானம் என்பவர் சென்னை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது: செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலையில் உள்ள ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான 1050 ஏக்கர் நிலங்கள் இருந்ததற்கான வருவாய் ஆவணங்கள் உள்ளன. வருவாய் ஆவணங்களை திருத்தி போலி ஆவணங்கள் வாயிலாக கோயில் நிலங்களை பலர் ஆக்கிரமித்து உள்ளனர். தற்போது கோயிலுக்கு சொந்தமாக 157 ஏக்கர் நிலங்கள் மட்டுமே உள்ளன. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு உள்ள கோயில் நிலங்களின் தற்போதைய மதிப்பு 10,000 கோடி ரூபாய். இதேபோல் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வீரராகவ கோயிலுக்கு சொந்தமான 5.50 ஏக்கர் நிலங்கள், நாட்டரசன்பட்டு ஸ்ரீ ஆலவட்டம்மன் கோயிலுக்கு சொந்தமான 13.52 ஏக்கர் நிலங்கள், நாட்டரசன்பட்டு கற்பக விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான 82 சென்ட் நிலங்கள், குன்றத்தூர் காமாட்சியம்மன் கோயில், விநாயகர் கோயில் உள்ளிட்ட கோயில்களின் நிலங்களை சட்டவிரோதமாக பலர் ஆக்கிரமித்துள்ளனர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள கோயில் நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். கோயில் நில ஆவணங்களை திருத்தி வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்து தவறிழைத்த அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரியும் மனு அளித்தேன். இந்த மனுக்களை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு ஐகோர்ட் நீதிபதிகள் சுப்பிரமணியம், சுரேந்தர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வக்கீல் ஏழுமலை ஆஜரானார். கோயில் நிலங்களின் சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு அறநிலையத்துறை மற்றும் வருவாய் அதிகாரிகளும் துணை போய் உள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றார். இதையடுத்து மனுவுக்கு 2 வாரங்களில் இந்து சமய அறநிலையத்துறை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர்.